26 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரண திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த நாட்கள்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 9 மாதம் முடித்திருக்கிறோம். இந்த 9 மாதம் இப்போதான் நம்ம நியூ இயர் வாட்ச் நைட் சர்வீஸ் நடத்துற மாதிரி இருந்தது. 9வது மாதத்துக்குள்ளாய் நாம் நுழைந்து விட்டோம். இந்த 9 மாதத்துல உங்களிடத்துல நான் கேட்க விரும்புகிறேன், நமக்கு பசின்னு பட்னின்னு எங்கேயாவது இருந்தோமா? ஹலோ, நமக்கு எதுவும் குறைன்னு இருந்ததா? நம்முடைய தேவைகள் எல்லாம் சம்பூரணமாய், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த 9 மாதம் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். கரங்களை தட்டி தேவனை துதி. அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தவர். அவர் அதிசயமானவர். நம்ம அவ்வளவு அற்புதமா நடத்தி வந்தார். ஒன்று குறைவில்லாம, ஒன்று குறைவுபடாம, எல்லா சூழ்நிலைகளிலையும் நமக்கு தேவை என்று வரும் பொழுதெல்லாம் நாம் ஒரு நிமிடம் கலங்கி நின்றிருக்கலாம். ஆனா அடுத்த ஒரு நிமிடத்துக்குள்ளாக உங்களுடைய கலக்கத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாகவே இந்த 9 மாதமும் இருந்து வந்தார் என்று நான் விசுவாசத்திலே திட்டவட்டமாய் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னத தேவனையை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு வெட்கம் சூழ்ந்து வரலாம். உன்னை சுத்தி வருகிற வெட்கம் எல்லாமே உன்னை பயப்படுத்துகிறதாகவே இருக்கலாம். ஐயோ, இவங்க மத்தியில நான் அசிங்கப்பட்டுருவனும், ஐயோ இவங்களுக்கு முன்னால நான் கேவலப்பட்டுருவனும், எல்லாரும் என்னை பார்த்து அவமானமாய் பேசி விடுவார்களோ என்று கலக்கமும் பயமும் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருபோதும், ஒரு தடவை கூட. ஆனா ஒரே ஒரு காரியம், யார் என்பதை நாம் சிந்திக்க, யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அவர் சொல்கிறார், என் ஜனங்கள். நீங்க அவருடைய ஜனமா என்பதை, அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்களா என்பதை மட்டும் நாம் தீர்மானித்தால் போதும். அவரை விசுவாசிக்கிற எவனும் அவருடைய பிள்ளைகள் என்று ஆகும்படி அவர் அந்த இடத்துல அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ கல்வாயிலே ஜீவனை கொடுத்தவர் எதனால் உங்களை என் ஜனம் என்று சொல்லுகிறார்? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஜனங்கள் தான். கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறோம் என்றால், யார் யார் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரே ஒரு தடவை கூட நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை. அப்ப அவரை விசுவாசிக்கிறனா வெட்கப்பட்டு போகாது இருப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாக இருக்குமே, ஆனால் நாம் வெட்கப்படுவதே இல்லை. எடுத்து வாசிங்க, லேவியராகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். அவர் சொல்லுகிறார், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்ப காலங்களை அந்த நாட்கள்ல 4 மாதங்களாக பிரித்தார்கள். அப்ப திராட்சை பழம் பறிக்கிறதுக்கு 4 மாதம் திராட்சை பழம் பழுத்த அந்த பழங்கள் வருவதற்கு அந்த 4 மாதங்கள் ஆகும். அந்த பழங்கள் வருவதற்கு அந்த 4 மாதம் வரையிலும் போரடிப்பு காலம் இருக்கும். அந்த கோதுமையை அறுத்து போரடித்து, அந்த கதிர்களை அறுத்து கொண்டு வந்து போரடித்து சேர்த்து அதிலே நீங்க எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்வீர்கள். அப்ப திராட்சை பழம்
அந்த 4 மாசம் அது வர்ற வரையிலும் போரடிப்பு காலம் இருக்கும். அடுத்தது போரடிப்பு, அடுத்தது திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரும். அந்த போரடிப்பு காலம் முடியும் போது அந்த திராட்சை பழங்களை பறிக்கிறப்ப அதன் மேன்மையான பழங்களை நீங்க சாப்பிடுவீங்க, ரசத்தை உண்பீர்கள், உங்களுக்காக எல்லாம் கொடுக்கப்படும். அடுத்தது பாருங்க, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருடம் என்று சொன்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம் கஷ்டப்பட்டு போவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு வருடம் என்று சொன்னா அந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்துகிறவர், அந்த வருடத்துல ஒரு நாள் குறைவில்லாமல் நடத்துகிறவர், இந்த 9 மாதமாய் நடத்தினவர் இனி வருகிற இந்த 3 மாதத்திலும் இன்னும் மேன்மையான காரியங்களிலே நம்மை நடத்துவார். அடுத்து உபாகமம் 11வது அதிகாரம் பாருங்க, வசனம். மிருக ஜீவன்களுக்காக உங்கள் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அங்க பாருங்க, அவர் உங்களை குறித்து மட்டும் அவர் கவலை உள்ளவராக, நீங்க வளர்க்கிற மிருக ஜீவன்களை குறித்து என் தேவன் அக்கறை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் அக்கறை உள்ளவர் என்று சொன்னா அவர் ஏதோ ஒரு மிருக, உங்களுக்காக மட்டும் அக்கறை இல்லை, அவர் உங்களுடைய மிருக ஜீவன்களுக்காகவும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கும். மிருக ஜீவன்களுக்காக அவர் அக்கறை உள்ளவராய் இருந்து மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். அப்ப புல்ல முளைக்க பண்றது யாரு? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல புல் பூண்டுகள் முளைக்க கடவுள்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையில புல் முளைத்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம மிருக ஜீவன்கள் வைத்திருந்தா கூட அவைகளை நான் மேய்ச்சலுக்கு எங்க கொண்டு போவேன், எங்க எனக்கு புல்லு கிடைக்கும், எங்க தீனி கிடைக்கும். ஒரு சில காலங்கள்ல வைக்கோல் என்பது ஒரு பெரிய தட்டுப்பாடா இருந்தது, வைக்கோல் கிடைக்காம இருந்தது, மிருக ஜீவன்கள் மிகப்பெரிய பஞ்சத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல்லை முளைக்கும்படி செய்வேன். அப்ப எப்பேற்பட்ட கர்சனை உள்ளவர் தேவன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். இந்த புல் முளைக்குது, புல்ல கூட அவர் முளைக்க பண்ணி உன்னுடைய மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுகிறார். நம்மை மட்டும் காப்பாற்றுகிறவர் அல்ல, நம்முடைய மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சாட்சியை நான் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு 32-35 வருடங்களுக்கு முன்பாக நான் பால் பண்ணை வச்சிருந்தேன். அந்த பால் பண்ணையில பாத்தீங்கன்னா ஊர் பூரா கோமாரி நோய், எல்லா இடத்துலயும் கோமாரி நோய், பயங்கரமான செத்து செத்து அப்படியே தூக்கிட்டு போனாங்க. நாட்கள்ல கோமாரி நோய் இப்படி கொடுமையா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒரு மருந்தை கொடுத்தார். அந்த மருந்தை நான் உற்பத்தி பண்ணி அநேகருக்கு கொடுத்தேன், அநேகருக்கு அந்த மருந்தை கொடுத்தேன். அந்த மருந்து கொடுத்த எத்தனையோ மாடுகள் காப்பாற்றப்பட்டது. 3 நாள் 4 நாட்களுக்குள்ளாக அந்த மாடுகள் சுகமா வந்துச்சு. அப்ப ஆண்டவரோடு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரோடு நான் பொருத்தனை பண்ணேன். என்ன பொருத்தனை பண்ணேன்னா, ஊரெல்லாம் இப்படி மாடுங்க நோயில செத்துக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, என்னுடைய பண்ணைக்குள்ள இந்த கோமாரி நோய் வரக்கூடாது. நான் ஊரெல்லாம் சுத்தி போய் மருந்து கொடுத்துட்டு வர்றேன், ஆனா என்னுடைய பண்ணைக்குள்ள இந்த கோமாரி நோய் வரக்கூடாது. அப்படி வராம இருந்ததுன்னா நான் 10ல் 1 பங்கு கொடுக்கறதுக்கு பதிலா 10ல் 2 பங்கு தசம பாகம் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி நான் பொருத்தனை பண்ணினேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, என்னுடைய தேவன் எனக்கு நல்லவராகவே இருந்தார். என் பண்ணையில அந்த
6-7 மாதம் வரையிலும் ஒரு மாட்டுக்கு கூட ஒரு கோமாரி நோய் வரல. ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். அவ்வளவு அற்புதமான தேவன். அதுக்கப்புறம் நான் அவருக்கு 1/7 கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வருமானத்துல 1/7 ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்தாலும் சரி அது உமக்குன்னு கொடுப்பேன் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனை அவரோடு நாம் பொருத்தனை செய்யும் பொழுது அந்த பண்ணையில வர்ற என்ன காசு வந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற காசை அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஆண்டவர் அவ்வளவு மேன்மையை ஆசீர்வதித்தார். அந்த உச்சிதமான மேன்மையை தான் இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது ஆணையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிள்ளைகளை, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு உன் ஆகாரத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆகாரம், நம்முடைய தானியம், நம்முடைய உழைப்பிலே வந்த வருமானம், நம்முடைய உழைப்பிலே வந்த வருமானம் எத்தனை பேர் வட்டி கொடுத்து நீ கெட்டு போயிருக்கு? வட்டி காசு கொடுத்து எத்தனை பேர் கெட்டு போயிருக்கிறீங்க? இன்னைக்கு வட்டியாக கொடுக்கப்படுகிற காசை நீங்க வச்சிருந்தீங்கனால உங்க மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு. ஆனா இன்றைக்கு குழுவுக்கு கட்டுறேன் வட்டியும் வர்றத பூரா கொண்டு போய் அங்கதான் கொட்டுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீயோ கடன் வாங்காது, கடன் வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஏன் உங்களால தீர்மானம் எடுக்க முடியல? அப்ப குழுவுல போய் நீங்க கொட்ட அதை கட்ட. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இனி உங்களுடைய எந்த ஒரு வருமானமோ எந்த ஒரு காரியமோ வீணாய் போவது இல்லை, அது விரயமாவது இல்லை, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம். ஒன்று கூட விரயமாகாது. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய வருமானங்கள், உன்னுடைய செல்வம் ஒன்றும் வீணாய் போகாது. அது வீணாய் போக கர்த்தர் விடமாட்டார். அவர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டிருக்கிறார். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இனி நான் ஒரு நாள் வேஸ்ட்ன்றது என் வாழ்க்கையில இருக்காது. என்னுடைய பண விரயம் என்பது என் வாழ்க்கையில இருக்காது. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வட்டி என் வாழ்க்கையில நான் இனி கொடுக்க மாட்டேன். இத உறுதியான தீர்மானம் பிள்ளைகளை. இல்லைனாலும் முழங்கால் போட்டு வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தேவையை சந்திங்க. நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களை நடத்துகிறவராகவே இருக்கிறார். நீங்க கேட்டு பாருங்க, அவர் தருவார். அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் தமது வலது கரத்தின் மேலும் வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆணைனா என்ன? பிராமிஸ், சத்தியம் பண்ணி இருக்கிறார். ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நமக்கு தேவை வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல முட்டி போடுறது இல்லை. எனக்கு அன்பான
விசுவாசியே நமக்கு தேவை வரும்போதுதான் இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா யாரும் செய்ய மாட்டாங்க. யார் செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனோடு தான் அவங்க செய்வாங்க. நாம் முழங்கால் படியிடும் போது நம் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆணையிட்டபடியே நமக்கு செய்வார். உங்க தேவை வரும்போது சொல்லுங்க, இந்த வசனத்தை ஞாபகத்துல வச்சுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் ஆணையிட்டு இருக்கிறீர், என் தேவையை நீங்க சந்திங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க முழங்கால் படியிட்டு செபிங்க, அதன்படி அது நடக்கும். அதன்படி அது நடக்கும். அப்ப அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து, அந்த 9வது வசனம், அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, உன்னுடைய உணவை நீ தான் சாப்பிடுவ, அது விரயமாகாது. நீ சம்பாதிச்ச பொருள், நீ எங்கேயோ விரயமாய் போய்கொண்டிருக்கிறதே என்று நீ கவலைப்படாத. இன்றைக்கு நம்முடைய ஜனத்தை நான் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு வருமானம் வருகிறது, ஆனா அதுல பாதி காசுக்கு மேல ஒயின் ஷாப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது பாதி காசுக்கு மேல ஒயின் ஷாப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா உன்னுடைய குடும்பம் செழிக்க அந்த பண தேவைகள் விரயமாகாத இருந்துச்சுன்னா உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். உன் குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் எவ்வளவு அற்புதமாய் நேர்த்தியாய் வளருவார்கள். ஆனா இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம் ஜனங்கள் இல்லாத போகிறார்கள். அதை புரிஞ்சுக்கல. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய பிரயாசத்தை நீ விரயமாக்க போவது இல்லை, அந்நியர் கைகளுக்கு அது போவது இல்லை. அதை சேர்த்தவர்களே அதை, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அதை சேர்த்தவர்களே அதை புசிப்பார்கள். அப்ப நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நம்முடைய சம்பாத்தியம் எங்கேயோ வீணாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த வீணாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையிலே வருவது இல்லை. இனி உன் சூழ்நிலை அப்படியா இருப்பது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை புசித்து கர்த்தரை துதிப்பீர்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தல பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிப்பதை கடைசியா ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 45:17, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம ஒரு நாள் போறதில்லை, ஒரு நாள் நாம் கலங்கி நிற்பது இல்லை. அவரை நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கை இனி கலக்கமான வாழ்க்கையா இருக்காது. இந்த விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்திலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்று நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்க கடன் வாங்க கூடாது ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரே விசுவாசப்படாதவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை காட்டுங்க. உம்முடைய விலையேற பெற்ற ஆண்டவரே கிருபைக்குள்ளாய் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய விசேஷித்த கிருபை எங்க கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம். அங்க வெட்கப்படக்கூடாது. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.